இப்போ எங்களை பொறுத்தவரை அவனுக்கு அவள் செய்த கடைசி ஆசை தான் அது. அது எல்லாரும் விவாதமாக பார்க்குறாங்க. நான் வந்து அவனுடைய ஆத்மாத்மான ஆசையாக தான் பார்க்குறேன். தம்பியுடைய ஆசைக்கு தான் அவன் ஆடினான். அங்கே போடப்பட்ட அவனை தூக்கிட்டு போயில நானே கமல் சார் பாட்டை போட்டு தான் கூப்பிட்டு போச்சுட்டேன். இந்த பேண்ட் வாத்தியக்காரங்கள்ட்ட முழுக்க முழுக்க கமல் சார் பாட்டை வாசிங்கன்னு. அவன் காதலை கேட்கட்டும், அவனுக்கு கேட்குதுன்னு தெரியாது, அவனுடைய இறுதி உருவத்தில் அந்த சாங் இருக்கணும்னு. இவங்க 2 பேருடைய வாழ்க்கையை ஆரம்பித்த இடமே நடனம் தான். அதனால தான் அவன் நடனத்தை இங்கே பதிவு பண்ணான். அது ஒவ்வொருத்தவங்களுடைய பார்வை கண்ணாடி என்ன கண்ணாடி போடுறோமோ அப்படித்தானே. அது மாதிரியா இப்போ எங்களை பொறுத்தவரை அவனுக்கு அவள் செய்த கடைசி ஆசை தான் அது. அது ஒரு மரியாதை தான். கண்ணீர் அஞ்சலி. நடன மேடை நடனத்துல வந்து காதல் ஆரம்பிச்சது, அவர் மட்டும் பிரிஞ்சு போறாரு. அதே நடனத்தை பிரியங்கா அவர்கள் தன்னுடைய கணவனுக்கு வந்து ஆடுறாங்க. நடனம் மூலமா தான் அவளுக்கு வந்து அவ மரியாதை கொடுக்குறான். அப்படித்தான் ஃபேமிலியாவோ அல்லது அவங்களோட டிராவல் பண்ணவனா பார்க்குறேன். டிராவல் பண்ணாதவங்க பார்க்கையில தான் அது ஒரு ஒவ்வொருத்தவங்களுடைய விமர்சனத்துக்கு வருது. இப்போ என்ன பொறுத்தளவுல பார்த்தீங்கன்னா வீட்டிலே 2 பேரும் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாங்க சாங்கை போட்டு. நீ ஆடு நான் ஆடுறேன், எனக்கு ஸ்டெப்புக்கு நீ கொடுக்க முடியும். இப்படி தான் அவங்க டே 1லேருந்து டே 20 வரை பெர்மனெண்ட்டாக இருக்கும். அதனால அவள் வந்து ஆள் மனதில் அவளுக்கு தோண்டி இருக்கு கடைசி அவனுக்கு செய்யணும்னு. ஸோ அவனுக்கு இறுதி அஞ்சலியாக தான் விருப்பத்தோடு அவனுடைய சந்தோஷத்துக்கு தான் ஆடி இருக்கான். அவன் ஆள் மனதில் அவன் சொல்லியிருப்பான் டான்ஸ் ஆடுன்னு சொல்லணும். இந்த நிமிஷம் வர சங்கர் இறந்துட்டாங்கிற மனநிலையில் குடும்பம் யாருமே இல்லை, என்ன இருக்கான் அப்படிதான் அந்த இதில் தான் அவள் பண்ணியிருக்கான்.